பல தடைகளை தாண்டி இந்த படம் வந்திருக்கிறது. வெற்றிகரமாக நாட்டு மக்கள் இந்த படத்தை பார்க்க போகிறார்கள். தடை விதித்தவர்கள் வெற்றி தலையுரிய போகிறார்கள். ஆடியன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை ஆடியன்ஸ் பண்ணாங்க. நாங்கள் எந்தெந்த சீனுக்கு ஆடியன்ஸ் கை தட்டணும் இல்லை எந்த எமோஷனலாக ஆகணும்னு எதிர்பார்த்தோமோ அதை அப்படியே தியேட்டரில் நாங்கள் பார்த்தோம். அது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாக இருந்தது. படத்துல வேற என்ன என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி? ஆக்சுவலி இது ஒரு இது ஒரு எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட். ரிசர்வேஷனை பற்றி பேசியிருக்கோம். ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள் இல்லை தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு 97 vs 3 அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல இந்த படம் எடுத்திருக்கோம். இந்த படத்தில் ஆக்சுவலாக எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சென்சரில் நிறைய விஷயம்லாம் இருந்தது. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் வில்லனா பிராமணா காமிச்சிருந்தோம். இப்போ அந்த பிராமின் அதுக்குண்டான அறிகுறி எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் படத்தை ரிலீஸ் பண்ண அலோவ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வில்லன் பூணூல் போட்டிருப்பாரு. பூணூல் நாங்கள் சிஜி பண்ணி கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் படத்தை ரிலீஸ் பண்ண அலோவ் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி ரொம்ப அடக்குமுறைக்கு உட்பட்டு தான் இந்த படம் வந்திருக்கு. அதே மீறி இந்த படம் எனக்கு தியேட்டரில் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. நாங்கள் இந்த படத்தை என்ன மோடியில் எடுத்தோம்னா 97 vs 3 அந்த மோடியில் தான் எடுத்தோம். பட் நார்மலாக சென்சார் எப்படி டைரக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா SC vs BC அந்த மாதிரி மாற்றி விட்டாங்க படத்தை. எங்களோட மோட்டிவ் அது கிடையாது. SC vs BC மோட்டிவ் படம் கிடையாது. இது 97 vs 3 அந்த மோடியில் தான் எடுக்கப்பட்ட படம். சென்சார் நம்ம நார்மலாக மற்ற இந்த பரியரும் பெருமாள், கர்ணன், நாசரன் இந்த மாதிரி ஒரு SC vs BC அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டுக்குள்ள இந்த படத்தை கொண்டு போயிட்டாங்க. ஸோ பட் அதே மாரி படம் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆயிருக்கு. எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. தேங்க்ஸ். அருமையான படங்க. தோழர் சேகரனாவே அவரே ஒரு அருமையான மனிதன், மாமனிதன். ஒரு எப்படி சொல்றது, மக்களுக்காக ஒரு போராடிய தலைவன். அவரை பத்தி நம்ம சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. அது மட்டும் இல்லாம தோழர் சேகர் என்பது ஒரு வசதியானவர், ஒரு உயரத்தில் உள்ளவர். அவரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடிய ஒரு தலைவன். அதாவது நீங்களும் வாங்க, ஏன் நீ உட்கார இடத்துல நீ உட்காரியா, எல்லாம் உட்காந்து சாப்பிடலாம், நீ என்ன அங்கே நின்று கீழே உட்காந்து சாப்பிடலாம். நீங்க முன்னேறதுக்காக அந்த கதாநாயகன் இருக்க மாதிரி இந்த கதாநாயகன் அதில் அருமையாக பண்ணிருக்காப்புல. படத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த விஷயத்த இதை நான் எந்த அளவுக்கு பேசுறேங்கிறதாண்டி தேட்டரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. கண்டிப்பாக பாருங்க. அது இல்லாமல் பசங்களாம் கொஞ்சம் படிக்கிற விஷயத்த கவனமாக படிக்க. ஏன்னா படிப்பு என்பது பெற்றவங்க படிக்க முடியாமல் பிள்ளைய படிக்க வைக்கணுக்காக, நாளைக்கு பெற்றவங்களுக்கு சாப்பாடு போகிறதுக்காக, நாளைக்கு நீ நல்லபடியாக படித்து கோபுரத்தில் வளரணுக்காக தான். ஏன்னா அவங்க கீழே வந்துருத்தானே ஒன்று மேலே வர வைக்கணும்னு பார்க்கறதுக்காக தான் படிப்பு. கண்டிப்பாக படத்தை பாருங்கள். இந்த படம் ஒரு முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு அறிவு சிந்தனையும் சரி, நாளைக்கு வருங்காலத்தில் சமுதாயத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், படிப்புங்கிறது எல்லாத்தையும் தீர்மானிக்கும், எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்துங்கிறத விஷயத்த நல்லா கதாநாயகன் சொல்லிருக்காரு அழுத்தி. கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. எஜுகேஷன் எனக்கு தெரிஞ்சதான். எஜுகேஷன் நீட் ஃபார் ஆல். அதாவது தேவை, நீடு, அது அத்தியாவசியம், அவசியம், வேணும்ன்றதால தேவை. கல்வியை மறுக்காதீங்க. யாருக்குமே இது ஜாதின்ற பேர்ல, ஏழைன்ற பேர்ல அவனுக்கு திறமை இருக்கு. அவனோட திறமையை நீங்க மறுக்காதீங்க. அவன் ஸ்காலர்ஷிப் வாங்குறான்றதுக்காக அவனை தனியா நிக்க வச்சு அஸ் எ யூத் உங்க எல்லாருக்குமே அது புரியும். அஸ் மதரா எனக்கும் அது புரியுது. இப்ப என் குழந்தை ஸ்கூல்ல படிக்கிறான் அப்படின்னா அவனை தனியா அங்க நிக்க வச்சுட்டான். ஒரு 1 day ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு அங்க நிக்க வச்சுட்டான்னா அவன் அங்கடாரான இல்லையாங்க, நான் அழுவேன் இல்லையா? இன்னைக்கு தண்ணி வந்தது, கண்டிப்பாவே வருது. தாய்மார்களுக்கு அந்த இது வருது. அப்ப நீ எஜுகேஷனை மறுக்காத. யாருக்குமே படிக்க விடு, குழந்தைங்களை படிக்க விடுங்க. அங்க நீ ஜாதி மதம், என் புள்ள பெருசா வந்துட்ட, நீ அந்த இடத்துல எப்படிடா அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு எப்படி நிக்கிற, அது தப்பு. அது சொல்லக்கூடாது, அது ரொம்ப தப்பு. கண்டிப்பா எல்லாருமே பாக்குற, எல்லாருமே ஃபேமிலியோட பாக்குற மாதிரி இருக்கு. படம் நல்லா இருக்கு. சரி, இப்ப யங்ஸ்டர்ஸ் பார்த்தா அப்படின்னா இவன் தப்பா எதுவுமே பண்ணல, உருவாக்குறாங்க. நெப்போலியனை உருவாக்கி விட்டுறாங்க. அவன் ரொம்ப ஆசையோட உள்ள வரான். அம்மாவை, அந்த சின்ன பையனோட ஒரு கனவை, அந்த குழந்தை இறந்துடுறா. எல்லாருக்காகவும் நம்ம போராடணும். நம்ம வந்துட்டோம்னா நம்ம சேரி முன்னால வந்துரும். சேரி யூஸ் பண்ணக்கூடாது, இப்போ வந்துரும் அப்படின்றத அவங்க ஆசைப்பட்டு அவன் வரான் பையன் உள்ள. ஆனா அவனை வாழ விடல இல்லையா? கடைசியில எல்லாத்தையும் அவனு எதுவுமே இல்லாதவன் ஒண்ணுமே இழக்க எதுவும் இல்லாதவன் தான் பயங்கரமான அவனை உருவாக்கி விட்டுறாங்க. சத்யராஜ் சார் லெஜெண்ட் சார். அவர் இந்த படத்துல இந்த டைரக்டர் கிட்ட அவர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டோரி கேட்கும்போது அவருக்கு அது ஹார்ட்ல இதுவானதுனாலதான் அவர் பண்ணியிருக்காரு. ரசிச்சு நடிச்சிருக்காரு, நல்லா உணர்ந்து அவர் அனுபவிச்சு நடிச்சிருக்காரு. ஆக்சுவலி ஏற்கனவே சேகுவேரான்ற ஒரு கேரக்டர்ல அவர் நடிச்சிருக்காரு முன்னால. ஆனா அந்த சேகுவேராவோட இதுலயே நடிச்சிருக்காரு. அதுல சேகுவேரான்ற பேர்ல நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருடைய ஆக்டிங் நல்லா இருக்கு. ஒரு படத்துக்கு ஒரு பேக் போனா இருக்கு. இல்ல பார்த்தா தெரியுது சிங்க் ஆகல. சென்சார் நல்லா விளையாடி இருக்கா. ஏன்னா நான் யூடியூப்ல பார்த்தேன், மாட்டுக்கறி சீன் அதுல வச்சிருந்தாங்க. மாட்டுக்கறி நீங்க மாட்டுக்கறி ஏற்றுமதி பண்றீங்க, நாங்க அதை சாப்பிட்றோம். சரி, நமக்கே தெரியும் மாட்டுக்கறி ஏற்றுமதி பண்றது யாரு அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த சீனை டோட்டலா எடுத்து இடஒதுக்கீடு பேசியிருந்தாங்க.
அதை சுத்தமா எடுத்திருக்காங்க. இத்தனை பர்சன்டேஜ் இடஒதுக்கீடுன்றதை எடுத்துட்டாங்க. அப்படியே யூடியூப்ல வருது இல்லையா, பார்த்துருப்பீங்க. நான் லாஸ்ட் 1 வீக்கா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் இந்த மூவியை. அதை எடுத்திருக்காங்க. அப்புறம் ரிசர்வேஷன் பத்தி நல்லா கொஞ்சம் பிரீஃபா பேசியிருந்தாங்க. 5க்கா எனக்கு தெரிஞ்சு அந்த சத்யராஜ் சாருக்காகவும் அந்த பையனுக்காகவும் 5 கொடுக்கலாம். ஆனால் நல்ல டீமு, எல்லாமே புதுமுகங்கள், கருத்துக்கள் ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்காங்க. புரட்சிகரமான கருத்து, நடித்தவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், இன்று மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. லேகிங் ஒன்றும் இல்லை, அங்கங்கே அந்த சென்சாருடைய கொஞ்சம் வேலைகளை காமிச்சிருக்காங்க. அதனால சில லேகிங் இருக்கு. படம் பிடிக்கும், குறிப்பாக இளைஞர்களை ரொம்ப கவரும். ரொம்ப அமைச்சூராக இல்லாமல் இயல்பாக நம்ம கல்லூரிகளில் நடக்கக்கூடிய ஃபைட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லோரும் இருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கு படம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நானும் சேகுவாரை ரொம்ப ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கட்ஸான ஒரு பையன் தான் சொல்லுங்க. அவர் ஆக்சுவலா இன்னொரு விஷயம், இந்த படத்துல நானும் நடிச்சிருக்கேன், ஜூனியரா போயிருந்தேன். நான் வந்துட்டு அவர் ரெண்டுமே பண்ணாரு, டைரக்ஷன் பண்ணாரு, ஆக்டிங் பண்ணாரு. அட் த சேம் டைம் ஸ்பார்க் கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தாரு அந்த டைம்ல வந்து. ஸோ அதனாலதான் நான் டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து நான் படம் பார்க்க வந்திருக்கேன். நான் அப்புறம் சத்யராஜ் சாரை பற்றி சொல்லணும். அவரை பற்றி தெரியுமே, கிட்டத்தட்ட 40 years எக்ஸ்பீரியன்ஸ் சினிமாலாம் வந்து அப்போ எவ்வளோ பண்ணியிருப்பாருன்ட்டு. இந்த கேரக்டர் யார் சூஸ் பண்ணுமோ கரெக்டாக அவங்க சூஸ் பண்ணி என்ன பண்ணுமோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இது லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ்ன்றதுனால வந்துட்டு பப்ளிசிட்டி இன்னும் தேவைப்படுது. இது நீங்கள் தான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு பிஎன்சிக்கெலாம் நீங்கள் தான் போய் கொடுக்கணும். இப்போ ஏ வந்து அவ்வளோ பிரச்சனை கிடையாது. சிட்டி சைடில் வந்து போஸ்டர்ஸ் அங்கேயிருந்து பார்த்து மக்கள் வந்து யூடியூப்லலாம் பார்த்துடுறாங்க. ஆனால் அந்த கிராமப்புறங்கள்லாம் போய் சேர்ந்தாதான் இன்னும் எஜுகேஷனில் வந்து நல்லா பண்ணணும். ரிசர்வேஷன் மெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. புரியல. ரொம்ப நல்லா இருந்ததுங்க எல்லாமே. அதனால பாதிக்கப்பட்டவங்க தான் நிறைய பேர் வந்துட்டு அங்கே வந்து இருக்காங்க. சரிங்களா, யாருமே வந்துட்டு இந்த தாழ்வு மனப்பான்மை நினைக்காதீங்க. மேலே வந்து நீங்கள் போயிட்டே இருங்க, அவ்வளோதான் சொல்லுவாங்க.